வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். மிஸ்டர் கேகே ஜிஎன்எஸ் சேனல்ல இருந்து தடை செய்யப்பட்ட கேம்ஸ் பார்ட் 2 இது. பேன்டு கேம்ஸ் இன் தமிழ் பார்ட் 2. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிஸ்டர் கேகே வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறேன். தடை செய்யப்பட்ட கேம்ஸ் பார்ட் 1 இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அந்த வீடியோ நான் ரியாக்ட் பண்ணலை. பார்ட் 2 தான் சேனலே இருந்துச்சு. என்னன்னு தெரியல, அந்த வீடியோ எதுவும் ரிமூவ் பண்ணிட்டாரா, நான் டெலிட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சேனலில் இருந்து. இல்லை ப்ரைவேட்டாக கூட போட்டுருக்கலாம். ஓகே, நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து இந்த தடை செய்யப்பட்ட கேம்ஸ் பார்ட் 2 வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ சொல்லு. பொதுவா மூவிஸ் அண்ட் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்சர் பண்ணி பார்த்துருப்பீங்க, சென்சர் பண்ணிருப்பீங்க, சில பார்த்தா பேனே பண்ணிருப்பீங்க. இல்லை நமக்கே தோணும் இந்த படம் தியேட்டருக்கு வரதுக்கு பேனே பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டு. தக் லைஃப் தானே சொல்றீங்க தம்பி. அந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸை வந்து பேன் பண்ணிருக்காங்க, சில கேம்ஸ் சென்சர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கேம்ஸ்லாம் பேன் பண்ணிருக்காங்க, எதாவது சென்சர் பண்ணாங்கன்றது தான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாட்டு வீடியோ ஆடி பாட்டுன்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருப்பேன். ஸோ தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் அதுல சொல்லாத பல புதிய கேம்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். என்ன ஏதுன்னு அந்த வீடியோ இன்னும் அவேலபிளா தான் இருக்கா, பப்ளிக்ல தான் இருக்கான்னு தெரியல. போக கூடாது, புதுசு இது. பாக்குறேன், ஃபுல்லா பார்த்துட்டு லைக் போடுறேன். வழக்கமா சொல்றது தான். அந்த வீடியோ இல்ல பார்க்கணும்னு எதுவும் இல்ல, டைட்டில் வேற மாதிரி இருக்கு. ஓரஸ்ல போயிடலாம். நான் சாமி இந்த ஷோ டாமி யுனிவர்சிட்டி ஷர்ட் தான் கோடி போட்டுருப்பாரு. ஸ்கை ப்ளூ அந்த சயன் கலர்ல, வேற கலர் டார்க் ப்ளூ கலர் போட்டுருக்காரு. ஒரு சில கேம்ஸ்ல ஒரு சில கண்ட்ரீஸ்ல மட்டும் பேன் பண்ணிருப்பாங்க. ஆறாவது இடத்துல பார்க்க போறது ஃபியர் 2. நானும் எவ்வளவோ பேய் படம் பார்த்திருக்கேன், பேய் கேம்ஸ் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பேய் நான் பார்த்ததே இல்லை, கடல்லே இல்லையா. இதான் சொல்றது. அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் பிளஸ் வந்து ஹாரர் கேமும் கூட. சர்வைவல் ஹாரர் அப்படின்ற ஜானர் கொண்டதான் இந்த கேம். இதை பாத்தீங்கன்னா ஒரு பேய் ஒன்று இருக்கும், அப்புறம் பார்த்தா கேம் போக பெரிய பொண்ணா இருக்கும். எனக்கு உனக்கு உங்களுக்கு போடணும் சார். மோசமா தான் நானும் எவ்வளவு பேய பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு காஜி பேய நான் பார்த்ததே இல்ல. அருந்ததி, ஓடிலா, இருட்டு மூவியா, இருட்டு மூவில பேய் காட்சியா இருக்குது. நம்ம சுந்தரனா தான் காட்சியா இருப்பாரு, அதுவும் காட்சியா தான் இருக்குமா. ஓதலா 2 ரோஸ்ட் வீடியோ எம்டி ஹேண்ட் சேனல் போட்டுருப்பாரு, அதுக்கு நம்ம ரேட் பண்ணிருக்கோம். பேய் காட்சியா இருந்திருக்கும். பொம்பளைங்களை வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். அது நம்ம பேய்ங்க. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பொண்ணு வேட்டையாடுற பேய் இல்ல, இது பொம்பளை பேய். பொண்ணுங்கெல்லாம் ஆம்பளையில கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா. ஓடிலா அருந்ததி மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஆம்பளைங்க வந்து காஜில செத்து போயிட்டு இருப்பானுங்க, அப்புறம் பேய் வந்து காஜியா இருப்பாடுங்க. இது பாத்தீங்க அப்படின்னா பொம்பளையா இருந்து இருக்கிற ஒரு காஜி பேய், அதுவும் ஆம்பளை மேல காஜி. என்னடா கேம் இது உண்மைங்க. ரீசன் கேம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னடா அது கருமுன்ற மாதிரி ஆயிடுச்சு. தனியாப்பட கலக்கலாம் போல அப்படிப்பட்ட கருமுஞ்ச கதை இது. கேம்ல பாத்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து ஆபீஸா இருப்பா, அப்படி அவரு மேல இது வந்து ஆம்பளை காஜி வச்சுக்கிட்டு கேம் போது ஹீரோவை கதற கற்பழிச்சிட்டு இருக்குது பேய். கருவடா இது. இந்த சம்பவத்துல பாத்தீங்க அப்படின்னா பேய் வந்து கர்ப்பமாயிரும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து கதைகள் வச்சதுனால இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து பேன் பண்ணிருப்பாங்க. ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, நியூசிலாந்து, சவுத் கொரியா நாடுகள்ல இந்த கேம் வந்து பேனா இருந்திருக்கும். வெளியே போடா. இந்த காரணம் பாத்தீங்க அப்படின்னா பேய் மட்டும் கிடையாது, இந்த கேமோட கேம் பிளேயுமே வந்து பயங்கர வயலன்ஸ் இருந்திருக்கும். போற கேம்ஸ் தான் வந்து வயலன்ஸ் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ வந்து ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரியலிசம் காட்டணும்ன்றதுக்காக WB தான் ஓண்டு. WB அவன் தான் இந்த கேம் டெவலப்பர். அவன் என்ன பண்ணிருப்பான்னா வந்து கால் சதுறது, கை சதுறதுலாம் காமிச்சிருப்பான். அதனால வந்து இது செல்லாது கிளம்பு அப்படின்ட்டு இந்த கேம் வந்து பேன் கொடுத்துருப்பாங்க. மொத்தத்துக்கு இதுக்கிற பொம்பளை பேய் பாத்தீங்க அப்படின்னா பல பேரை போட்டு தான் தெரிஞ்ச பேய்க்கு ட்ரெச் போட தெரியாது. ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குமா, அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வில்லனா, அப்புறம் தேர்ட் பார்ட் அவன் தான் ஹீரோவா அப்படின்ட்டு கதை எங்கெங்கயோ போயிருந்திருக்கும். பார்த்தா தேர்ட் பார்ட்லயும் வந்து பேய் கூட கருமாய் குழந்தை பெற்றிருக்கோம். இந்த மாதிரி இருந்தால்தான் இந்த கேம் வந்து பேன் ஆயிடுச்சு. 5வது பார்க்க அதே கண்டினியூஷன் தான் அடுத்த பார்ட்டா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹாரர் சர்வைவல் ஷூட்டர் கேம், பத்தாத்துக்கு கோஆப் கேமும் கூட. இது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு ஜாம்பி ஷூட்டிங் கேம் தான் இந்த கேம். இது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட டெவலப்பர் யார் அப்படின்னா நம்ம ஸ்டீமோட ஓனர் தான் வால்வு தான் இந்த கேமு டெவலப்பர். பொதுவாக வால்வு அவங்க பண்ணுற கேம்ஸில் வந்து ஏதாவது ஒரு சிறப்பு அம்சமாக வைப்பாங்க, டீட்டெயில் அதிகமாக கொடுப்பாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமில் வந்து ஜாம்பியை கில் பண்ணும் போது ரொம்ப ரியலிஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு கேம்ஸ் வந்துச்சு, ஜென்ரேஷன் வந்துச்சு, ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் வந்துருச்சு. ஆனால் அந்த டைம் வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். எந்த அளவுக்கு யோசனை பண்ணுவாங்க அப்படின்னா ஜாம்பி ஷூட் பண்ணீங்க அப்படின்னா ஜாம்பியோட ஸ்கின்லாம் உடஞ்சி உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம வயிற்று சுட்டிங்க அப்படின்னா குடல் தொங்கிக்கிட்டே ஒரு பேய் கேக்கி கொட்டுற மாதிரி இருக்குல்ல. என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான். அந்த அளவுக்கு டீல் பண்ணிருப்பாங்க அந்த டைம்ல. இது என்னாச்சு அப்படின்னா அமெரிக்காவோட கூட ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆஸ்திரேலியா நாடுகள்ல வந்து இல்ல இது ரொம்ப கொடூரமா இருக்கு, ரொம்ப கோரா இருக்கு, ரொம்ப பிளட் தெரிக்குது, இதை வந்து சென்சார் பண்ணு அப்படின்ட்டு வந்து டாச் பண்ணிருப்பாங்க. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேம் வந்து அடல்ட் சொல்லி
பண்ணி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கேம் வந்து பொது மார்க்கெட்ல வராது. இது பெரிய பிரச்சனை. வால்மார்ட் மாதிரியான பெரிய பெரிய கடைகள்ல இது இருக்காது. ஸோ பெரிய பெரிய கடையில இல்ல அப்படின்னா அது வேற சேல் பண்ண முடியாது. அதை என்ன பண்ணாங்க, கர்வம் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்ட்டு வால்வ் என்ன பண்ணாங்க, சென்சார் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு பார்த்து செதுக்கி ரியலிஸ்டிக்கா பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க வால்வு. அதுவும் எந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா முன்னெல்லாம் பேய் சுட்டா பேய் காலியாகி படுத்து நடக்கும். இது சுட்டிங்க அப்படின்னா பேய் கவனி கீழே படுத்துரும். படுத்த பேய் எங்கடான்னு பார்த்தா மாயா மறைஞ்சிது. அது பேய் காலி ஆயிடுச்சுன்னா மாயா மறைஞ்சிடும், டெட் பாலா இருக்காது. இந்த மாதிரி வந்து சென்சார் பண்ண வச்சாங்க வால்வை. நினைச்சு பாருங்க, சாமி சுட்டுற ரத்தம் தெரிக்குது, குடல் பார்க்கறதா இன்னைக்கு மோர்டல் காம்பேட்னாலே அதுதானே. நியாயத்துக்கு வச்சிருக்கேன், குடல் தெரிக்கிறது, கழுத்தை வெட்டுறது, பிரிக்கிறது இருக்கு. இது அந்த காலத்திலே பண்ணா வால்வு. பட் என்ன பண்ண அந்த படம் விட மாட்டேங்கிறானுங்க. குழந்தை மாதிரியா இருக்கா இது, வச்சவன பாருங்க, நீங்களே பயப்படுறீங்களா? ஸோ இந்த அளவுக்கு சென்சார் பண்ணியிருப்பாங்க இந்த கேமை. சென்சார் பண்ணக்கு அப்புறம் தான் அந்த கேமை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இல்லை கேம் பானா இருந்திருக்கும். மேலும் கேமோட கண்டென்ட் தான் கை வச்சாங்கன்னு பார்த்தா கேமோட போஸ்டர்லேயே கை வச்சுருப்பாங்க நாடுகளில். குறிப்பாக சொல்லலாம் யூகேல. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா கேமோட போஸ்டர்ன்றது ஒரு ஜாம்பியோட கை, அவ்வளோதான். பட் பார்த்தீங்க அப்படின்னா யூகேல கையே இப்படி இருக்கு, கையை திருப்பி வை அப்படின்ட்டு திருப்பி வச்சு போஸ்டர்லேயே வந்து சென்சார் பண்ணியிருப்பாங்க. ஜாம்பியோட கை பார்த்தீங்கன்னா வந்து உடஞ்சி போயிருந்திருக்கும், டெஸ்டா இருந்திருக்கும், பாதி அடிப்பட்டாம இருந்திருக்கும். ஏன் அடிப்பட்டாம இருக்குது, இதை கண்ட்ரோல் பண்ண அப்படின்ட்டு ஜாப்பனீஸ் வெர்ஷன்ல வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வெறும் கை மட்டும் தான் இருந்திருக்குமே தவிர அடிப்பட்ட கையோ உடஞ்ச கையெல்லாம் இருக்காது. கை வந்து ப்ராப்பரா இருந்திருக்கும். அப்புறம் எப்பறம் சாம்பி சொல்றது என்னடா இது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது, நீ ரிலீஸ் பண்ணதான் பண்ணியாகணும் அப்படின்ட்டு வால்வையே வந்து மிரட்டி இந்த சென்சார் பண்ணிருப்பாங்க ஜப்பான்காரங்க. ஜப்பான் சென்சார் பண்ண அதே வெர்ஷன் ஆஃப் போஸ்டர் தான் வந்து ஜெர்மனி ரிலீஸ் ஆயிருந்தது. அது கையில உடஞ்சிருக்காது, கை ஃபுல்லா இருந்திருக்கும். ஜாம்பிக்கு அச்சு ஜாம்பி கைமா இருக்காது, ஏதோ ஒருத்த கைமா தான் இருந்திருக்கும். இந்த அளவுக்கு சென்சார் பண்ணிருப்பாங்க இந்த கேம். நான்காவதுல பார்க்க போறது BMX XXX. என்ன கேம் இது? தெரியுது BMX. ஓகே BMX வச்சிருக்கீங்க, பேர் கேட்க வீடா இருக்குல்ல. உண்மை இந்த கேமுக்கு பிரச்சனையே இதுதான். இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா அடிப்படையில ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம். அதை ஓட்டி வித்த காட்டுறதுதான் GTAலே பார்த்திருப்பீங்க இந்த BMX. இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 3வது பார்ட். இந்த 3வது பார்ட்டை குடிக்கிற மாதிரி அதான் பிரச்சனை. அந்த சைக்கிள் பேர் தான் BMX. என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்றது லெஜெண்ட்ஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன். சம்மந்தமே எல்லாம் வந்து பேர் வச்சவன அதே கான்ட்ரவர்சி ஆச்சு. நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இந்த கேம் பேன் பண்ணாங்க. குறிப்பா சொல்லலாம் ஆஸ்திரேலியா வந்து கேமை வந்து சோனி கிட்ட கொடுக்கும் பொழுது சோனி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கேம் வந்து சென்சார் பண்ணுங்க, சென்சார் பண்ணல அப்படின்னா நான் அமெரிக்கலைக்கு கூட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு பிரச்சனை பண்ணனால சோனிக்காகவே தனியாக சென்சார்ஷிப் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த கேமோட இப்போ XXXனாலேயே இந்த கேமுக்குள்ள வந்து சில கண்டென்ட்ஸ் இருந்திருக்கும், ஆபாசமான ஜோக்குகள் அப்படின்ட்டு பல விஷயம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே கட் பண்ணி தான் PlayStation 2 வெர்ஷன்ல வந்து இந்த கேம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஒரிஜினலா அந்த கேமோட போஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து சைக்கிள் வச்சாம இருந்திருக்கும். பட் PlayStation 2 வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சென்சார் பண்ணதுக்கு அப்புறம் கவர்லயே வந்து இந்த பொண்ணெல்லாம் தூக்கிட்டு வெறும் இந்த கேமோட பேர் மட்டும் தான் காம வச்சிருப்பாங்க, அந்த வெறும் பிளாக் பேக்ரவுண்ட்ல. ஸோ இந்த அளவுக்கு போஸ்டர்ல கூட சென்சார்ஷிப் ஆயிருந்திருக்கும். மேலும் இந்த கேமுக்குள்ள இருந்தா பல விஷயங்கள் நீக்கிருப்பாங்க, நியூடிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் இவ்வளவு தூக்கி இந்த கேம் ஓடலன்றதுதான் கவலையான விஷயம். ஆக்சுவலி இது மட்டும் இல்ல, இந்த கேமை பத்தி பெரிய கூத்து ஒன்று இருக்கு, பெரிய கதை ஒன்று இருக்கு. அந்த கதையை போய் தனி வீடியோவா சொல்றேன். இந்த வாரமோ இல்ல அடுத்த வாரமோ இந்த கேமை பத்தி ஃபுல் கதை சொல்லாத. ஒரு பிட்டு கேமால் அழிந்து போன கம்பெனி அது என்ன கம்பெனி என்ன ஆச்சுன்றது ஃபுல்லா பார்க்கலாம். மூன்றாவதுல பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசி கேம். 1997 ரிலீஸ் ஆன ஒரு பிசி கேம் தான் இது. ஒரு பழைய கேம் தான் சொல்லிக்கிங்க. அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ரேசிங் கேம். அது மட்டும் இல்லாம ஒரு பிசி கேம். ஏன் இந்த கேம் பாத்தீங்கன்னா 1997ல பிசி ஜோன் ரீடர் அவார்ட் அப்படின்ற அவார்டு வாங்கி இருந்திருக்கும். டிரைவிங் கேம் ஆஃப் இயர் அப்படின்ற அவார்டையும் வாங்கி இருந்திருக்கும் இந்த கேம். இந்த அளவுக்கு வந்து அவார்டு வாங்கியிருந்தாலுமே இந்த கேமுக்கு பின்னாடி ஆப்பும் வாங்கி இருந்திருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் அமெரிக்காவில் பெரிய ரிசெக்ஷனாக இல்லாமல் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். கேமோட கான்செப்ட் என்ன பண்ணா கார் ஓட்டணும், நீ வந்து ஓப்பன் வேர்ல்டு மாதிரி எங்கெல்லாம் சுற்றிக்கலாம். அப்புறம் வந்து NPC இருப்பானுங்க, அவங்க மேலே வண்டி ஓட்டி ஏற்றலாம் இஷ்டத்துக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக போயிருந்திருக்கும். கைண்ட் ஆஃப் GTA பிஃபோர் GTA ரிலீஸ் ஆனால் GTA கேம் மாதிரி இருந்திருக்கும். பட் கேம்ல பார்த்தீங்கன்னா ஏற்ற முடியாததுனால இது வந்து வண்டியில மோதுறதுக்கு வந்து ஊக்கப்படுத்துது, மக்களை வந்து வண்டி
வண்டி ஓட்டி ஏத்த சொல்லுது அப்படின்ட்டு பிரேசில் இந்த கேமை வந்து இப்ப பேன் பண்ணிட்டாங்க. பிரேசில் மற்றும் ஆஸ்திரேலியா. இந்த ஆஸ்திரேலியா காரணம் என்னதான் பிரச்சனை, எல்லா கேமும் பேன் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ்திரேலியா இல்லாம இருக்கிறதே இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா யூகேலயுமே இந்த கேம் வந்து பேன் பண்ணதான் பிளான் பண்ணாங்க. இந்த கேம் வந்து பேன் கிளம்பா அப்படின்ட்டாங்க ஒரிஜினல் கேம். ஏன்னா வந்து வண்டி ஓட்டுபவர்களை வேறும்ட்டு வண்டி விட்டு ஏத்த வைக்கிறது, வண்டி விட்டு ஏத்த தூண்டுகிறது அப்படின்ட்டு யூகேல வந்து இந்த கேம் முன்னாடி பேன் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு இந்த டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா யூகே ஒரு பெரிய மார்க்கெட்டு, அதை விட்டோம்னா வந்து பெருசாக களை கட்ட முடியாது, யூகேயோட களை கட்டி ஆகுன்றதுக்காக இந்த கேம் என்ன பண்ணாங்க அப்படின்னா யூகே கவர்மெண்ட் கிட்ட இல்லைங்க அங்கே சென்சார் பண்ணிக்கிறோங்க, நீங்க அதெல்லாம் அதெல்லாம் தூக்கிறோங்க அப்படின்ட்டு சில விஷயம் சென்சார் பண்ணாங்க. குறிப்பா சொல்லணும்னா பெட்ரிஷியன்ஸ், அதாவது என்பிசி, ரோட்ல பொதுமக்கள் தெரியுமா அவனுங்க, இது வந்து பொதுமக்கள் ஏற்றதான் உங்களுக்கு பிரச்சனை, நாங்க ஜாம்பி விற்கிறோம் அப்படின்ட்டு பொதுமக்கள் ஜாம்பி ஆகிட்டானுங்க. அது பார்த்தா அதுக்கு சில பேர் ஜாம்பிஸ், சில பேர் பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ். ஜாம்பிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு கலருக்கு பதிலாக பச்சை ரத்தம் தெரியும், இந்த ரோபோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்துக்கு பதில் ஆயில் தெரியும். இந்த மாதிரி சச்சனை பண்ணி அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது யூகே கவர்மெண்ட்டும் பார்த்துட்டு சரி ஓகே என்ன பண்றது மெச்சூர் கரண்ட போட்டு ரிலீஸ் பண்ணு அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணி அலோவ் பண்ணாங்க. பாத்தீங்களா இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? ஸோ இந்த அளவுக்கு சென்சார்ஷிப் ஆயிருந்திருக்கும் இந்த கேம். சில இடத்துல சென்சாரி, சில இடத்துல பேன். இரண்டாவதுல பார்க்க போறது தி பனிஷர். இன்னைக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா குழந்தைகள் பார்க்கும் ஒரு கண்டென்ட்டா இருக்கின்றது மார்வல் கண்டென்ட். பட் இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் திரிக்க ஆர்டா ஆன்டி ஹீரோஸை கொண்டு இருந்தது இந்த கேம். ஆன்டி ஹீரோவா அந்த ஆன்டி இல்லையா, கூட ஸ்பைடர்மேன் கொலை பண்ணுவாரு, பனிஷர்லாம் வர போறாரு, ஹல்க் வர போறாருலாம் வந்து பேச்செல்லாம் இல்ல, ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சுதான். தலைவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து காலி பண்றது தான், ரோடிகளை கொல்லணும் வெட்டணும் அப்படின்ட்டு தலைவன் வந்து இருந்திருப்பாரு பனிஷர். அப்படிப்பட்ட கேரக்டருக்கு டிஹெச் மார்வல் ரைவல்ஸ் கேம்ல பனிஷர் பாருங்க நல்லா பல்கா காமிச்சே இருந்திருக்கும். பெரிய கண்ணு சுட்டுட்டு இருப்பாரு. அந்த கேரக்டர் சிறப்பம்சமா வந்து பல விஷயங்களை வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. குறிப்பா சொல்லலாம் சில விசாரிக்கிறது, இந்த அடியார் கிட்ட விசாரிப்பாரு. ஓகேவா, கிரேட்டோஸ் ஒரு கதை வச்சு அடிப்பாரு பாருங்க. நீங்க வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த டார்ச்சர் பண்ணிட்டு கொலை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் மூலமா இருக்கு இல்லையா, அதாவது கொடூரமா இருந்திருக்கும். வண்டியை மரகர மிஷினை போட்டு மனுஷன் வளர்க்குறது, சுறா மீனுக்கு சோறு போடுறது, மீனுக்கு தூக்கி போட மீன் திண்டு போயிடும். இந்த மாதிரி சுறா மீனுக்கு சோறு போடுறது அப்படின்ற மாதிரி கேம்ல அந்த கேமை பார்த்த ESRB அப்படின்ற அமெரிக்கன் சென்சார் போர்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா தம்பி இதுல ரொம்ப வயலன்ஸ் இருக்குதுப்பா, கம்மி பண்ணுப்பா வயலன்ஸ் அப்படின்ட்டாங்க. இல்லைங்க இது இப்படிதாங்க அப்படின்னா சிறப்பம்சமா இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது தம்பி மட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவேன், அப்புறம் எங்க சேல்ஸ் பண்ணிக்க அப்படின்ட்டாங்க. பொதுவாக அடுத்து சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கேம்ஸ் 2005 கேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அடல்ட் ஒன்லி கேம்ஸ் பெரும்பாலும் சூப்பர் மார்க்கெட்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்ல கேம் வந்து விற்க முடியாது, விற்க விட மாட்டாங்க. இல்ல இந்த கேம் நீங்க பப்ளிஷ் பண்ண நினைச்சாலும் டிவில சுவர்களமா பண்ண விட மாட்டாங்க. அப்பதான் கேம் சேல் பண்றது. இதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்க சென்சார் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சென்சார் பண்ணிருப்பாங்க. உதாரணம் சொன்னா அப்படின்னா அந்த பூட்டல் சீன்ஸ் எல்லாம் வந்து திடீர்னு வந்து பிளிச் அப்படின்ட்டு வந்து வெள்ளை கலர் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆயிரும். பிளாக் அண்ட் ஒயிட் என்ன பண்ணாங்கன்னு தெரியாத இந்த சென்சார் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த அடல்ட்ஸ் எல்லாம் கிடையாது, எம் போட்டு ஓட்டிக்க அப்படின்ட்டு எம் ரேட்டிங் எம் கொடுத்துருந்தாங்க மெச்சூர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கேம் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். இது அமெரிக்காவில். யூகேல பாத்தீங்க பத்தாது சீனியரை காட்டாத அப்படின்ட்டானுங்க. அதாவது காலி பண்ற சீன்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலி பண்ற காட்ட மாட்டாங்க, கேமரா வரப்போ திரும்பிடும், என்ன ஆச்சு நீ இமேஜின் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சென்சார் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூகே ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். யூகே ரொம்ப சிட்டா இருந்திருக்கீங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப இந்த கேம் பெருசா சக்கப்போட போட்டு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. இந்த கேம்ல ரீமேக் பண்ணு, ரீமாஸ்டர் விடு. ஏன் அந்த கேம்ல இன்னும் கண்டுக்காம வச்சிருக்கீங்க? ரீமாஸ்டர் விடுங்க சீக்கிரம். Here we go again. அந்த மாதிரி இல்ல, மாஃபியா டிஃபினிஷன் இருக்குல அந்த மாதிரி சொல்றேன். அவன் சவரிய புடிக்க சொல்வா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சவரிய. ஓ இதான் அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜா? முதலாவதுல பார்க்க போறது ரெசிடென்ட் ஈவில் 4. ரெசிவில் பேன் பண்ணிட்டாங்களா அப்படின்னா ரெசிவ் வந்து பேன் பண்ணல, பல நாடுகள் சென்சார் பண்ணாங்க. குறிப்பாக ஜப்பான். கேப்காம ஒரிஜினல் ஒரு ஜப்பான் தான். ஜப்பானுக்குள்ளேயே அந்த கேமை சென்சார் பண்ணிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த கேமுக்குள்ள வந்து செயின்ஸா வச்சு ஒருத்தர் இருப்பான், மூஞ்சில மறைச்சிக்கிட்டு செயின்ஸா எடுத்துட்டு குடும்பமா வந்திருப்பான். ரொம்ப கஷ்டமான கொலை பண்றது. பார்த்தாது நீ கொஞ்சம் அஸ்திங்க பண்ணா லைஃப் எவ்வளோனா இருக்கலாம், ஆனா ஒரே பத்தியா தலை வெட்டிடுவான், காலி ஆயிடுவீங்க. அந்த மாதிரி அது ரொம்ப ப்ரூட்டலா இருக்கு, ரொம்ப பார்க்க பொறாமையா இருக்கு. தலை வெட்ட சீன்
வேணாம் கட் பண்ணு கொடுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஜப்பான் ரைட்டிங் சிஸ்டமான செரோ வந்து கட் பண்ண சொன்னாங்க. இதான் ஆச்சு அப்படின்னா அந்த கட் பண்ற சீனை கட் பண்ணிட்டு வெறும் அட்டாக் பண்ண உடனே காலி ஆகிற மாதிரி மாறி இருந்திருக்கும் அந்த சீன். அது மட்டும் இல்லாம சைன்ஸா மேனை வந்து நீங்க காலி பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருக்கிற எல்லா கன்னு புல்லட் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு காலி பண்ணி காலி பண்ண முடியும், தப்பிக்க முடியும். ஓகே உள்ள ரொம்ப கஷ்டமான கேரக்டர். பட் டிஃபிகல்ட்டியா வந்து கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்க ஜப்பான்ல. ரொம்ப டிஃபிகல்ட்டியா கம்மி பண்ணு அப்படின்ட்டு. வெறும் கத்தியை வச்சு அவனால காலி பண்ண முடியும். இப்படிப்பட்ட கேரக்டர் அது நடுராத்திரலாம் உட்காந்து கேரக்டர் வெறும் கத்தி வச்சு காலி பண்றதுல கம்மி பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டரோட அவனோட ஹெல்த் மட்டும் கம்மி பண்ணிருப்பாங்க. விஆர்ல வந்திருக்கும். அக்கலஸ் 2ல வந்து இந்த கேம் வந்திருக்கும். அதுல வந்து இந்த ஃபேஸ்புக் இப்பதான் மட்டா ஃபேஸ்புக் நினைக்கிறேன். இந்த மட்டா மார்க் பாமா இருக்கா தெரியுமா, அவர் என்ன சொன்னாரு, இல்லைங்க இன்னும் கொஞ்சம் சென்சார் பண்ணுங்க, சில விஷயம்லாம் தூக்குங்க அப்படின்ட்டு நம்ம மார்க்மா சொல்லியிருந்திருப்பாரு. அதுல என்ன சென்சார் இருக்கும் அப்படின்னா சில காஜி சீன்கள். குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஹானகன்ட்டு ஒரு கேரக்டர் வந்திருக்கும். அந்த கேரக்டர் வந்து நம்ம லியானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கோம் ஒரு சைட் கிக்கா. அதை பார்த்து தலைவர் வந்து சிம் படிப்பாரு, பல சீனு சிம் படிச்சிருப்பாரு, சிம்படியா பேசியிருந்திருப்பாரு. அந்த சீன் எல்லாமே அக்கலஸ் 2 விஆர்ல வந்து தூக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா நம்ம ஆஷுக்குட்டி ஆஸ்ட்ரேலியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீன்ல வந்து டீஸ் பண்றாங்க கலாகிராம இருந்திருக்கும். அந்த சீனையுமே வந்து தூக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த கேம்ல இருந்து. சோ இந்த மாதிரியான சென்சார்ல வாங்கியிருந்திருக்கும் ரெசிடென்ட் ஈவில் 4ல. ஓகே லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா ஃபேன் பேஸ் இருந்துச்சு. சென்சார் பண்ணி ரெசிடென்ட் ஈவில் 9th பார்ட் வந்துருச்சு. அதுக்குமே நம்ம கேம்ஸ் இருக்கு, அந்த டீசருக்கு ரியாக்ட் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். சென்சார் பண்ணி கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. சோ வந்து இது நல்லா போச்சுன்னா பார்ட் 3 போடுறேன். அந்த பார்ட் 3ல வந்து பேலன்ஸ் ஆகிற கேம்ஸ் என்ன அப்படின்னு சொல்றேன். ஓகே அப்புறம் சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்புறம் வேற என்ன கண்டென்ட்னா போடலாம், என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து அடுத்த ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சோரஸா சந்திக்கிறேன். ஓகே பாய். ஓகே அதுதான் அவர் சொன்னதே தான் நானும் சொல்கிறேன். போகிறப்ப சும்மா போயிடாதீங்க. லைக்கு கமெண்ட்டு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு போங்க. வீடியோ முடியட்டும். ஸோ என் ஸ்க்ரீனில் இருக்கும் நிறையா வீடியோஸ் வந்து இப்போ என் வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறமே என் ஸ்க்ரீனில் ஒரு சில வீடியோஸ்லாம் காமிக்கும்ல, அதே தான் இங்கேயும் காமிக்கும். பட் உங்களுக்கு அந்த வீடியோ காமிச்சிருக்காது. ஸோ அதான் பிளாங்காக சும்மா மியூசிக்கும் பின்னாடி அந்த விஷுவல்ஸ் மட்டும் அந்த கிராஃபிக்ஸ் மட்டும் அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் அதில் ஆக்சுவலாக வீடியோ இருக்கும். அவரோட சேனல்லே மற்ற வீடியோஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதான் அது. இந்த வீடியோ கிடையாது, நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. என் ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த ஒரிஜினல் வீடியோவில் வந்துட்டு அந்த என் ஸ்க்ரீனில் அவங்களோட மற்ற வீடியோஸ் எதுவுமே காட்டியிருக்காது. வெறும் வீடியோஸ் இல்லை மியூசிக் அது மட்டும் தான் ஓடிட்டு இருந்திருக்கும். ஸோ அதான் தெளிவுபடுத்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஆன ஃப்ரம் வரன்.